இப்போ இதில் எவ்வளவு இருக்குன்னு இப்போ ஐயா என்ன சொல்லுவார் பாருங்க, எண்ணி பாருங்க ஐயா எவ்வளவு இருக்குன்னு. எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ இந்த பணம் கிடைச்சது ஐயா? உதவி செஞ்சவர்களுக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். இதைத்தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு காத்து ஒரு 1000 ரூபாய் காசு சேர்த்து கூட மனுஷனுக்கு பாருங்க படுற கஷ்டம். கோடி கோடி புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். கோடி கோடி புண்ணியம். இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டேனாங்க. இன்னொரு 4 நாளைக்கு செஞ்சுட்டு சாப்பாடு சாப்பிட நாங்கள் உங்களை கூப்பிடுவோம். எங்களை வந்து பாருங்க, எங்களை இப்படி நாங்கள் செய்கிறோம், இதான் எங்களோட தொழில், இதான் இப்படி செய்கிறோம், நாங்கள் இப்படி இருக்கோம். உங்களால் கட்டாயம் எனக்கு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ செய்வாங்கன்ட்டு. நன்றி, உண்மையிலே பெரிய நன்றி உங்களுக்கு. சரி, அழாதீங்கக்கா. உதவி செஞ்சு கொண்டிருந்தான். புள்ளியோட படிப்பு செலவு தான் எனக்கு. இந்த புள்ளியோட 2 பேரோட படிப்பு தான் முக்கியம். வேற எதுவும் இல்லை. கடன் தான் பார்த்துக்கணும். கடன் எப்படியோ வேற வேலைக்கு அனுப்பல. புள்ளியோட படிப்பு தான் முக்கியம். நன்றி அவங்களுக்கு. நன்றி. நாங்கள் கடைசி சாகும் வரைக்கும் மறக்க மாட்டோம். யாராலும் செய்ய இயலாத உதவிதான். இங்கே எத்தனையோ கோடீஸ்வரர் இருக்காங்க. இருக்கிற வீடு கூட அவங்களது இல்லையா? இப்ப அண்ணனோட பேசும்போது சொன்னாரு, இப்ப அவருக்கு சொந்தமான வீடு வளவு இல்லையா? இப்ப திருமணமாகின முதல் வாடகை வீட்டுல தான் இருந்து கொண்டிருக்கிறாங்களாம்னு சொன்னாங்க. இவருக்கு இப்ப படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப 2 பேர் இருக்கிறாங்க படிக்கிறார்கள். இப்ப தங்கச்சியோட பேர் என்ன? அசானி. தம்பியோட பேர் புத்திரிசன். இப்ப எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க நீங்க? ஓயல். தங்கச்சி 9ஆம் ஆண்டு. சரி, ஓகே. இப்போ இவங்க கிளாஸுக்கு போகணுமான்னு சொன்னாங்க. அப்போ அவங்க போகட்டும். இப்போ என்ன, இப்போ படிப்பு தான் முக்கியம். அப்போ நீங்கள் கிளாஸுக்கு போங்க. என்ன, இப்போ நாங்கள் அப்பாவோட கதைச்சிட்டு நாங்கள் முடிஞ்ச உதவிகளை தான் நாங்கள் செய்வோம். சரியா? நன்றி. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் நான் எங்கே வந்திருக்கிறேன் என்றால் அம்பாறை மாவட்டம் பாண்டிருப்பு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் தெரியப்படுத்துகிற வீடியோ. இப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ உதவி வழங்க போகிறோம் என்று நான் ஏற்கனவே அதை அறிமுகப்படுத்தி ஒரு குடும்பத்துக்கு நான் உதவியும் செய்தேன். நான் இப்போ ஓகே, இப்போ ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்திருக்கிறேன். இன்னும் 9 குடும்பத்துக்கு உதவிகள் செய்யணும். இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மலர்வண்ணன் சிந்தியா அவங்களோட உதவியை தான் இப்போ வழங்க போகிறேன் 10 பேருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, இது ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம். 20 லட்சம் பெறுமதியான உதவி திட்டம். இப்போ கொஞ்சம் நாள் எடுத்துட்டு இப்போ 2வது குடும்பத்தை வந்து பார்க்குறதுக்கு அதற்கான காரணம் வந்து இப்போ நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க தானே. இப்போ நான் ஒரு வீடியோ போட்டால் இப்போ இலங்கையில் இருக்கிற எல்லாரும் தொடர்பு கொள்வாங்க. அப்போ அந்த வகையில் இப்போ அவங்கள செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ உரியாக்களுக்கு போயிட்டு சேரணும் தானே. இப்போ என்ன, வறுமையில் இருக்கிறவர்களுக்கு போய் சேரணும். இப்போ அந்த வகையில் இப்போ 2வது குடும்பத்துக்கு அந்த உதவியை வந்து கொடுப்போம் என்று யோசிக்கிறேன். இப்போ அவங்க நிலைமையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்று. இப்போ தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இப்போ நான் போட்ட வீடியோ பார்த்து, இப்போ நான் டிக்டாக்லேயே ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நான் இப்படி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தால், கஷ்டப்பட்டவங்க இருந்தால், படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குமென்னு சொன்னால் இப்போ என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் உதவி வழங்க தயாராக இருக்கிறேன்னு போட்டேன். நான் இப்போ அந்த வீடியோ பார்த்து பாண்டிருப்பிலிருந்து தொடர்பு கொண்டாங்க. அப்போ நான் இன்றைய தினம் வந்திருக்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்லணும்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே சொன்னது தான், இப்போ மலர்வண்ணன் சிந்தியா அவங்களோட உதவிகள் தான் இது. இப்போ ரொம்பவே நன்றி. இப்போ ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம். என்ன சொல்கிறேன், இப்போ அவங்களுக்கு தெரியும் தானே, இப்போ கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் இந்த உதவி திட்டத்தை சரியாக முடிக்கிறதுக்கு. அவங்க வந்து நம்பி எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதை வந்து நான் சரியான முறையில் செய்து முடிக்கணும். இப்போ ஓகே, இப்போ ஒரு அண்ணன், ஒரு என்ன சொல்கிற அண்ணனுக்கு எத்தனை வயது? 47 வயசு அண்ணனுக்கு புற்றுநோய் வந்திருக்கு. இப்போ இருக்கிற வீடு கூட அவங்களது இல்லையா? இப்போ அண்ணனோட பேசும்போது சொன்னார், இப்போ அவருக்கு சொந்தமான
வீடு வாழவு இல்லையாம். இப்போ திருமணமாகின முதல் வாடகை வீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறாங்களாம்னு சொன்னாங்க. அப்போ தொலைபேசி மூலமாக இப்போ தொடர்பு கொள்ளும்போது இப்போ நாங்கள் முக்கியமாக கேட்போம் உங்களோட கஷ்ட நிலைமையை உறுதிப்படுத்தி ஒரு லெட்டர் ஒன்று தாங்கன்று. அதே போல் லெட்டர் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு உறுதிப்படுத்தல் வேணும். இப்போ ஜிஎஸ் மூலமாக அல்லது ஆர்டிஎஸ் தலைவர் மூலமாக உறுதிப்படுத்தலாம். ஏனென்று சொன்னால் இப்போ தெரியும் தானே, இப்போ அவங்களோட நிலைமை ஏற்கனவே வறுமையில் இருக்கிறாங்களான்று அதை உறுதிப்படுத்தணும். இப்போ பாருங்களேன், இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்திலேருந்து நான் நம்பாறை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ ஒரு முழுப்பூர்வமாக நம்பணும். அதனால் உறுதிப்படுத்தல் இதில் எழுதியிருக்கிறார். இப்போ தொலைபேசி மூலம் என்கிட்ட சொன்ன விஷயங்களை தான் எழுதியிருக்கிறார், நீங்கள் பார்க்கலாம். அண்ணன் பிறந்த இடம் எது? கல்முனை. சரி, ஓகே. ஜிஎஸ் தானே உறுதிப்படுத்திருக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இவருக்கு இப்போ படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க படிக்கிறார்கள். இப்போ தங்கச்சியோட பேர் என்ன? கசானி. தம்பியோட பேர் ருத்ரிசன். ஓகே. இப்போ எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க நீங்கள்? ஓஎல். தங்கச்சி 9ஆம் ஆண்டு. சரி, ஓகே. இப்போ அவங்க கிளாஸுக்கு போகணுமான்னு சொன்னாங்க. அப்போ அவங்க போகட்டும். இப்போ என்ன, இப்போ படிப்பு தான் முக்கியம். அப்போ நீங்கள் கிளாஸுக்கு போங்க. என்ன, இப்போ நாங்கள் அப்பாவோட கதைச்சிட்டு நாங்கள் முடிஞ்ச உதவிகளை தான் நாங்கள் செய்வோம். சரியா? நன்றி. எத்தனையாம் பிள்ளையா வார நீங்கள்? அப்படி நீங்கள்? ஓ, இப்போ உங்களுக்காகவும் தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ கஷ்டம் தானே. ஏன்னா இப்போ குடும்ப தலைவன் இப்படி வருத்தமாக இருக்கும்போது இப்போ தொழில்களுக்கு போக முடியாமல் இருக்கும். என்னம்மா, இப்போ அதனால் வந்து இப்போ நிலைமையை பார்த்து இப்போ என்னென்னு சொன்னால், இது வந்து புற்றுநோய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டானா நம்ம வந்து உதவிகள் செய்யப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு உதவிகள் இப்போ அதோட நிற்காம இப்போ உன் நிலைமையை வந்து எல்லாம் தெளிவாக நம்ம தெரியப்படுத்தினா இப்போ புற்றுநோய்க்கான உதவி மட்டும் இல்லாமல் வேறு உதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தானே. இப்போ நீங்கள் சொன்னீங்க வீடு வளவலாம் இல்லைன்று. அதனால தான் இப்போ தெளிவாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ அண்ணனுக்கு இப்போ புற்றுநோய் இருக்குன்னு நாங்கள் தெளிவாக தெரியப்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் போங்க. நீங்கள் கிளாஸ் டைம் போயிட்டா இல்லை போகலாம் தானே? நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன, சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ தொடர்ச்சியாக இப்போ ஐயாட்ட பேசுவோம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஐயாவோட பேர்? ராவுபாலம் ஜெயகாந்த். எத்தனை வயது? 47 வயது. சரி, இப்போ நீங்கள் பிறந்த இடம் இதுலன்னு சொன்னீங்க? கல்முனை. சரி ஐயா, இப்போ எங்களோட வீடியோ பார்த்து இப்போ வர சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் பார்த்ததா இல்லை யாரும் பார்த்து? தங்கச்சி பார்த்து. தங்கச்சி பார்த்து. ஐயாக்கு எத்தனை சகோதரங்கள்? 4 பேர். ஒரு தம்பி புளியல் சேர்த்துச்சது. 3 தங்கச்சிமார். ஒரு தங்கச்சிக்கு வருத்தம், பிக்ஸ் வருத்தம், கல்யாணம் முடிச்சது. மற்ற 2 பேரும் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. கல்யாணம் தான் இருக்காங்க. அப்படி. அப்போ அவங்க தான் பார்த்து சொன்னவங்க. சரி, இப்போ அக்காட பேர் என்ன? சரி, ஓகே. இப்போ அக்கா இப்போ வேலைகளுக்கு போகிறலையா? வீட்டில் இருக்கிறேன். இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிறதெல்லாம் போனேன். நான் கொஞ்ச நாள் வீட்டு வேலைக்கு போனீங்களா? ஏன் என்ன கால்றீங்க? ஏன் என்ன கவலை? இப்போ ஏன் நினைச்சு பார்க்கல அழுவீங்க? வீட்டு வேலைக்கு கொஞ்ச நாள் போனேன்னா இவங்களை அடிக்க டைமுக்கு சாப்பாடு அங்கே வேலை கூட இவங்க டைமுக்கு நேரத்துக்கு வேலைக்கு வந்து மல்லிட்டு வர சாப்பாடு நீ கிளாஸ் அண்டியில் அப்படியே. எத்தனை வேலை செஞ்சுருப்பீங்க? வீட்டு வேலை சட்டி வேணாது கிடையாது. போகிறேன், செஞ்சு எடுத்து வருவேன். ஒரு 2-3 மணி வருவேன். இல்லை, எத்தனை வருஷமா? நான் ஒரு 4-5 வருஷமா செய்யறேன். அப்படியா? வேற காணாது, வாடகை கொடுக்கணதே ஒன்று முடியும். நாங்கள் லோன்களை கொஞ்சம் எடுத்துட்டேன். நான் அது கொஞ்சம் கடன் இருக்குது எனக்கு. அப்படி. அதனால நீங்கள் வேலைக்கு போகணும். இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா? எல்லாம் இருக்கிறது நம்ம. ஏன் கடன் எடுத்தீங்க? எனக்கு இதுக்கு வீடு இந்த வீட்டுக்கு 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கொடுக்கணும். தண்ணி வீல் கரண்டி பகன் உழைக்கிறது, வாடகை தண்ணி வீல் கரண்டி தாங்க. சாப்பாடுகளுக்கு படிப்பு செலவுகள் ஒன்றும். இவருக்கு இப்போ என்னென்ன இப்போ பருத்தம் வந்தது பிறகு இப்போ பிள்ளைகளுக்கு ஸ்கூல் காசு வந்தது. அந்த காட்சி மலம்புரி காய்ச்சலம் வந்து எல்லாம் பேருக்கு தான் செலவழிச்சேன். மற்ற போகிற வார மீன் ஒன்று வைக்கணும் மாட்டியில அதுக்கு செஞ்சு. அப்ப இவருக்கு வருத்தம் முதலே நீங்க வாரத்துக்கு முதலே நீங்க வேலைகள் இவருக்கு அந்த வருத்தம் இருந்தது. இவர் சொல்லல 2 வருஷம் வச்சிருந்தீங்க. நலிச்சு கடைசி அவருக்கு உறக்கத்தான் இவர்
காட்டுறதுக்கு போனால் நாங்கள் வெள்ளம் பார்த்து கொண்டு மற்ற பொருள் கொஞ்சம் கடி இருந்தோம் அங்கே போனால் எல்லாம் செஞ்சு 3 தினம் கிளி போட்டு அதுக்கு போனாமல் இருக்குது பயர் போட்டு செஞ்சு பயர் போட்டு எடுத்து கிளி அனுப்பி போனால் 15 தெரியும் இவருக்கு புற்றுநோய் இவதான் இப்ப இவருக்கு அந்த நோய் உறுதியாகிற அதுக்கு முதலே நீங்க வேலைகளுக்கு போயிருக்கிறீங்க வீட்டு வேலை குடும்ப நிலையால தண்ணி கரண்டிகள் கட்டுற கொடியன் வாடையை கொடுப்பாரு தண்ணீர் கரண்டு கடிக்கிட்டு சில அவங்களுக்கு உடுப்புகள் அதுகளுக்கு பிரச்சனை இருக்கு நான் போனேன். சரி ஓகே. இப்ப எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 4 பேர். ஒரு மண் வேலை ஒரு ஆள் கல்யாணம் கட்டி போயிட்டோம். 2 பேர் படிக்கிறார்கள் இருக்கிறாங்க. சரி ஓகே. இப்போ என்ன கேட்கணும்னு சொன்னால் இப்போ அண்ணனுக்கு புற்றுநோயா இருக்குன்னு இப்போ அக்காவோட தொடர்ச்சியா பேசுவோம். இப்போ அண்ணனோட பேசிட்டு இப்போ நான் கூட எதிர்பார்க்கல பக்கா அப்படி அழுவா வந்து இப்போ அவ்வளோ கவலைகள் ஏன இப்போ ஏன் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லாம இருந்தீங்களா அப்படி கேன்சர் இல்ல ஒரு அறியாமையால இருந்ததா? இல்ல எனக்கு கேன்சர்ன்னு தெரியாது. உள்ளே காயம் இருக்கிறது தெரியும். நான் வேலை சொல்றேன் எனக்கு சும்மா இதான் நோவுதுன்னு சொல்லிட்டு என்ன வேலைக்கு போகாம ஆக்கி விட்டுருவாங்கன்னு. வேலைக்கு போக மட்டும் எனக்கு தான் தெரியுமா அதில் பிரச்சனை. விடியோடுமுன்னா ஸ்கூலுக்கு போக 100 ரூபாண்டுங்கள் 50 ரூபாண்டுங்கள் சாப்பாட்டு காசு கேவுங்கள் அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. மாசம் முடிஞ்சா கரண்ட் பில் தண்ணி பில் கட்டணும். எல்லாம் மகன்ட்டு பாரம் கொடுக்கவே இல்லாது. மகன் என்ன வேலை செய்யறாரு? அபான்ஸ்ல இருக்காரு. அபான்ஸ் 28 சம்பளம் கொடுப்பாங்க. அபான்ஸ்ல எத்தனை வயசு? 22 வயசு. 22 வயசு 24 வயசு 24 வயசு. ஏழெல்லாம் படிச்சிருக்கிறாரா? இல்ல ஏழு படிக்கல. ரொம்ப ஓயல் எடுத்தவர். ஓயலோட எந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இவர் ஒரே புழுதி சீமெந்தோடைய நம்பாராது. இவர் இப்படி வேலையில நானும் புறம் வேலை கண்டு வந்து போன போக்கு தான். அப்படி ஃபர்ஸ்டா பேக்கரி உண்டு வேலைஞ்ச ஒரு ஹெல்ப்பர் மாதிரி. அது 800 ரூபா கொடுத்துவாங்க. அதை விட்டு தான் பேதியில வேலை செய்யறது. அபான்ஸ்ல இப்ப வேலை செய்து இப்ப உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் உழைப்பு தான். இப்ப அவர் உழைப்பு இதுக்கும் காணாது. வாடகை கொடுக்கணும். கரண்ட் பில் இந்த 3 மாசம் கரண்ட் எனக்கு வருத்தம் வந்து இந்த கரண்ட் பில் இன்னும் கட்டுப்படுது. அது எண்ணி வேண்டி இருக்க ரோட்டால வந்து சேப்பாவும் எப்ப அண்ணனுக்கு உறுதியாகினது? இப்ப உறுதியாகினு சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு 2 வருடமா இருந்திருக்கு. 2 வருடமா இருந்திருக்கு. இப்ப நீங்க மருத்துவமனைக்கு போயிட்டு இப்ப உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? எனக்கு தெரிய வந்த 3 மாதத்துக்குள்ளதான். 3 மாதம் அதாவது 9ஆம் மாசம் 6ஆம் தேதி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். திருப்பி போனேன். எனக்கு உரமா இருக்கேன்னு சொல்லி போனேன். அவையே சொன்னாங்க இது அல்சர் தான், இது அலர்ஜிக் மாதிரி தந்துட்டு திருப்பி சொன்னாங்க இவரை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். அந்த பல்லெல்லாம் பிடுங்குவாங்க. அங்க அனுப்பி விட்டாங்க. அங்க அனுப்பிட்டு அங்க அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாங்க இல்ல இவரை நம்ம பேட்டிக்கல கூட ஆன்சர் பண்ணியே ஆகணும். இவருக்கு உரமா இருக்கு. இவரை பல்லு 3 பிடுங்கணும். அதுக்குள்ள எனக்கு இருந்த கூடுதல இது இதை விட அப்படி இருக்குப்பா. ஆபரேஷன் பண்ணினதா? வட்டி எடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்படி வாங்க காட்டுங்கள். டோர்ச் எடுத்து வாங்க. நம்ம அப்படியா ஆனண்டதை காட்டத்தானே வேணும். இங்கால பக்கம் வெட்டி எடுத்தது அதை செய்ய வெட்டிருக்காங்க. அப்படியே சூம் பண்ணி காட்டு விடுங்க. அதை சரியா? சரி ஓகே. பல்லு 3 பிடுங்கிட்டாங்க. இந்த 6ஆம் தேதி இந்த 2 வேலையும் பிடுங்குவாங்க. அப்படி என்ன பல்லு புடுங்குவாங்க சொல்லிருக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க தானே இப்ப ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னு. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் போனது ஸ்டேஜ் 1ல இருந்தது. இப்போதைக்கு 2க்கு மாறி இருக்கு. காரணம் இங்க இறங்கிருங்க. எனக்கு இதை கண்ட்ரோல் பண்றேன்னு சொன்னா நான் இப்படியான வேலைகளுக்கு போகாம எனக்கு போகாம இப்ப என்னன்னு சொன்னாலும் இப்ப நீங்க இந்த வாயில காட்டிருக்கிறீங்க தானே. இப்ப இதற்கு முதல்ல உதவி செய்த அண்ணனுக்கும் இந்த வாய்க்குள்ள வந்ததுதான். இப்ப அவங்கட ஒரு வறுமையினால அதை ஒழுங்கா பார்க்காம என்ன அந்த வருத்தத்தை வந்து இப்ப சொன்னீங்க இப்ப புழுதிக்கெல்லாம் போனாண்டு. அப்ப அவங்க வந்து என்ன சொல்ற அந்த கஷ்டம் அவங்களுக்கு அந்த சாப்பாடு கூட கஷ்டம் பண்றதால ஒழுங்கா அந்த மருத்துவம்ன்றது பார்க்கலாம். அந்த உரிய மருத்துவம் உரிய காலப்பகுதிக்குள்ள. அதனால ஏன்னா நேற்று முடிவு எடுத்தேன் இந்த புள்ளையோட பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம வேலைக்கு போ வருத்தம் ஒரு பக்கம் மிதிக்கட்டும் இவே விட இல்லை இருக்கிற மாவை ரொட்டியா சுட்டு சாப்பிடுவோம். போ வேணாம். எனக்கு இருக்க விருப்பம் இல்லை. இந்த புள்ளையோட நிலைமையை பார்த்துட்டு அவனு சொக்ஸ் பிஞ்சுன்றான் காலையில். அவன் இருக்கிறத போட்டுட்டு போ. அந்த சப்பாத்தை பாருங்க. சொக்ஸ் பிஞ்சிரி அப்ப என்ன நினைக்கிறேன் வித்தியா யோசனை மண்டைக்குள்ள உத்தரஞ்சோடு போமா வேலைக்காண்டி. அதான் இப்ப அதான் அந்த அண்ணனு ஒழுங்கான முறையில மருத்துவம் செய்யாத அண்ணனுக்கு அந்த குறுகிய காலப்பகுதிக்குள்ள
ஒரு பக்கம் அப்படியே அந்த தாடையை வெட்டி எடுத்திருக்கிறாங்க. அவர் கொடுப்புக்குள்ள வந்ததுதான் இதற்கு முதல் உதவி செய்தான். அதுக்கு பிறகு இங்கால ஆபரேஷன் பண்ண பிறகு இங்காலையும் வந்துருக்கு. ஓ அந்த அண்ணனுக்கு அந்த அண்ணன் கடுமையா பாதிக்கப்பட்டது அந்த கேன்சரால. இப்ப அவருக்கு இப்பயும் வந்து கொண்டிருக்க இங்கால பக்கம் மாறும். டாக்டர் சொல்லிட்டாங்க நாங்கிட்ட, நீங்க சரியா நாங்க சொல்ற முறைப்படி இருந்தீங்கன்னு சொன்னா இதை நாங்க குணப்படுத்தி தருவோம். ஒரு அளவுக்கு கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாம். நீங்க இதை மைண்ட் பண்ணாம உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய தானே, நீங்க வேலைக்கு போய் வராம கிளினிக் வராம விட்டீங்கன்னு சொன்னா இது திருப்பி இங்க போயிடும். உங்களுக்கு நுரையீரல தாக்கம் சொன்னா நீங்க இருந்தும் வேலை செல்ல, அது கதை முடிஞ்சது. அதுக்கு தான் இருங்க. ஓ அப்படி என்ன எத்தனை வயது ஐயா சொன்னீங்க? 47. 47 என்ன? சரி ஓகே. இப்ப அதான் இப்ப முடிவெடுத்திருக்கிறீங்க, இப்ப பிள்ளைகள் இருக்கிறாங்க என்ன, அப்ப என்னதான் இருந்தாலும் அவங்களோட செலவுகளை பார்க்கணும், அதுக்கான ஒரு வருமானம் ஒன்று வேணும்ன்றதால ஓகே வருத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம போவோம்ண்டு. நீங்க நான் நேற்று எடுத்து இந்த முடிவு இதில் விடையே இல்லை. இன்றைக்கும் சமைக்கல பிள்ளைகள் வந்ததில் அப்படியே என்னென்று பார்த்து குசினி எடுத்துட்டு வந்து குசினிக்கு சமைக்கல, அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே எங்களுடைய இப்படியே இருந்துட்டாங்க. கேட்காது கடைசி வரைக்கும் தெரியும் நிலைமை இப்படித்தான், நிலைமை அப்பாட நிலைமை இப்படி அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கு. இப்ப ஐயா சொன்னாரு தானே, இப்ப வருத்தமானாலும் பரவாயில்ல வேலைக்கு போகணும், இப்ப நீங்க விடல, அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க? நான் அனுப்ப மாட்டேன். நான் திரும்பி பழைய வீட்டு வேலைக்கு போய் அவர் திரும்பி டஸ்ட் ஆகி இந்த ஒரு உயிர் இழந்தா நாங்கள் தான் கஷ்டம். அதை இப்போ நாங்கள் சோப்படிக்க எப்படி எடுக்கிறத பார்க்கணும் இருக்கு. ரெண்டாவது நான் அனுப்ப மாட்டேன். நாங்கள் சொல்லிட்டு அனுப்ப தோணுமான்னு சொல்லிட்டாரு. வேலைக்கு போகிறதுல நான் பார்க்கணும். என்ன சொன்னாங்க இப்போ டாக்டர்? இப்போ 26ஆம் தேதி இதெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு இப்போ 2வது கட்டமா இருக்காம மூண்டாய் அதாவது ஸ்டேஜ் 3க்கு போனால் உங்களுக்கு இதை விட கூடுதல் அடிக்கும். அப்படின்னா நீங்க சில விலையில என்னையா செய்யுது இப்போ உங்களுக்கு? இப்போ எனக்கு ஒன்றும் செய்யலை, கொஞ்சம் சொன்னாங்களா சரி விரைக்கும் விரைச்சிக்கும் நாக்கு கொஞ்சம் சாப்பிட்றதெல்லாம் அப்பா பிளண்டர்ல அடிக்கிற சோத்து தயிர் வாழைப்பழம் உள்ளுக்கு போட்டு பிளண்டர்ல அடிக்கிற சோத்து அடிச்சு கிடந்து தட்டு போட்ட உடனே 10 உரைப்பே இல்லை. நான் உரைப்பு சாப்பிடுவே கொடுக்குறல சாப்பிடுறதே இல்லை. பாருங்க ஒரு ஆள்கிட்ட வாழைக்குள்ளையை கொண்டு போட்டு போயிட்டு வாழைக்குள்ளே அதில் ஒவ்வொரு பழம் பழத்தை 2 பழத்தை எடுத்து சாப்பிடும் சோத்தோட. ஏன்னா அடிச்சு தான் சாப்பிடணும், தைக்கும் போய் சாப்பிடவே தான் கட்டும் கஷ்டம். எனக்கு இந்த உரைப்பு சாப்பிட சரியான கிழங்கு பொரியல் சாப்பிட அப்படி சாப்பிடுவேன். கிழங்கு பொரியல் சரியான விருப்பம் மாதிரிக்கு சாப்பிடவே இல்லை. இப்போ ஐயா இப்போ ஆரம்பத்தில் எப்படி அறிகுறி இருந்தது? அறிகுறி எனக்கு எப்படின்னு சொன்னால் ஒரு கடைசி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், தண்ணி வடிக்குது, தண்ணி தான் வடிக்குது. என்னடா செய்கிறதுக்கு என்னடா மருந்து குளிச்சு வாங்கி போடுறேன்னு சரி வரல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இதுக்கு என்ன முடிவு எடுக்கணும்ன்றதை கேட்கறதுக்காக. நீனால தாங்க இயலாது. புள்ள டோர்ச் அடிச்சு பார்த்துட்டாள் மகள். அப்பா இது உதவ மாதிரி எங்களுக்கு பார்க்கல, இல்லை இந்த சிகரெட் பொட்டியில போட்டுக்கிற மாதிரி ஏறிக்கு அதுல போட்ட மாதிரி அதைத்தான் சொன்னோம். இந்த சிக்கல் பட்டியில போட்டிருக்க எப்படியா அதை கூட வாய் இஞ்ச அளவு பாருங்க இதெல்லாம் பட்ட போறாங்க. நீங்க உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. மகன் பிடிச்ச பிள்ளையே திருப்பி போயிட்டாரு. இதுதான் ரிப்போர்ட் எடுத்து உடனே மெடிக்கலை கொண்டு போனேன். மட்டக்களப்பை கொண்டு போய் அங்க கொண்டே பார்த்துட்டு 2 தரம் கிளினிக் 3வது தரம் சொல்லிட்டாங்க இது உங்களுக்கு இன்றைக்கு வெட்டணும், உங்களோட வைஃபையும் கூட்டி தான் பரவாயில்ல நீங்க வர அடுத்த கிளினிக் வைஃபையும் கூட்டிட்டு போனேன். கொஞ்சம் பிளட் போகும், அதுக்காக சில மயக்க நிலையில் ஏற்பட்டாங்க, உங்களை வார்டில் அப்படி வைக்கணும், வைஃப் நிற்கணும். நான் ஓயும் கூட்டிகிட்டு போனேன். 3 இடத்த வெட்டுறேன்னு சொன்னேன், அவன் 4 இடத்த வெட்டிட்டாங்க. உரைப்பூசி போட்டு தான் வெட்டினேன். அவனுக்கு இஞ்ச வெட்டக்குள்ள எனக்கு உரைப்பு இஞ்ச போகல. நான் கையை பிடிச்சி குளறேன், எனக்கு உரைப்பு போகல, நான் விட்டாங்க, எனக்கு தெரியுது வெட்டுறது. அவர் சொன்னார் கொஞ்சம் பொறுங்க எனக்கு இந்த நாக்கை கிளிப் போட்டாங்க. இப்படி வாயா வந்து வச்சு இந்த நாக்கை கிளிப் போட்டு நாக்கு இஞ்ச போகணும். அப்போ நான் கத்தி கையை பிடிச்சேன், எனக்கு ஏழு குட்டிக்க கொஞ்சம் எங்கிட்ட கண்டு வெட்டிட்டாங்க. அப்படியே போத்தலில் போட்டு 2 பேர் அதில் வெட்டி போங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். ரிப்போர்ட் வந்துட்டு உடனே 14ஆம் தேதி ரிப்போர்ட் வந்துச்சு. என்ன வந்து ரிப்போர்ட் இருக்கா? அந்த ரிப்போர்ட் இதானா ரிப்போர்ட் இதான் அந்த ரிப்போர்ட் கிளம்புறது வந்து அப்படி என்ன அப்படி உங்களோட தேவையானதெல்லாம் அப்படி கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் ரிப்போர்ட். ரிப்போர்ட் காட்டுமே மட்டக்களப்பு தானே? மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை. சரி கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுனீங்கன்னா சரி. ஐயாவோட பேரோட இருக்கு என்ன? பேரோட இருக்கு. அடுத்தது உங்களெல்லாம் எல்லா ரிப்போர்ட் தான்? எல்லாம் ரிப்போர்ட் தான். ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் ஒரு ரிப்போர்ட்.
இது வந்து கல்முனை பஸ்ஸில் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அப்படி முதலாவது இங்கே தானே போனேன் கல்முனை. கல்முனை போட்டோ காப்பி பண்ணி வச்சிருக்கிறீங்களா? ஆமாம், உங்களுக்கு தரணுன்றதுக்காக ஃபோட்டோ காப்பி எடுத்தேன். அப்படி எங்கிட்ட காட்டணும், அதுக்காக தானே எடுத்தேன். நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தேவைப்பட்ட அதுக்காக தானே எடுத்துலாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரிஜினல் கிடைக்கிறேன். இது வந்து ஸ்கேன் பண்ணதுன்னு கடத்துக்கு மேலே ஸ்கேன் பண்ணிடுறதா? ஸ்கேன் பண்ணது. இது எத்தனையாம் தேதி? இது கடைசியாக ஸ்கேன் பண்ணது 25 எத்தனை 6ஆம் தேதியா? இல்லை இது இல்லை, இது நம்பர் 2. இது மற்ற 2025 முதலாம் மாதம் 23. இது இன்னொன்று அடுத்து இன்னொரு ஸ்கேன், பெரிய ஸ்கேன் எடுத்தது. அதை எடுத்துவாங்கம்மா, எடுத்துவாங்கம்மா. அந்த ஃபோட்டோ உண்டு ஸ்கேனுக்கு தந்தது. இதான் இந்த டாக்டர்ஸ் 2 பேர் ரிப்போர்ட். இந்த அறிக்கைன்னு இதை வச்சுக்கலாம். இதான் இந்த ஸ்கேன் காயம் இருக்கிறது இந்த காட்டுப்பட்டுருக்கு. இந்த அறிக்கைன்னு காட்டிப்பட்டுருக்கு காயம் இருக்கிறது. இது மட்டும் ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன கேட்கணும்னு சொன்னால், இப்போ எத்தனை மாதங்கள்? 3 மாதம். 3 மாதம். இப்போ 3 மாத காலத்தில் எவ்வளோ உங்களுக்கு இந்த மருத்துவத்துக்காக செலவு ஆகிருக்கு? மருத்துவத்துக்கு எங்களுக்கு எப்படியும் எல்லாம் பஸ்ஸுக்கு போய் வந்தது, இந்த இது என்னது டிஷ்யூ வாங்கி கொடுத்தது, டிஷ்யூ இங்கே இல்லாமல் உடனே வாங்கி கொடுத்தாங்க 7,700 கொடுத்து. கொஞ்சம் ஒட்டுனது கரைஞ்சி போயிடும் முள்ளுக்கு. நம்ம அப்படி இருக்கக்கூட ஒரு 20,000 தான் எங்களுக்கு அப்படி ஒரு செலவு. மற்ற சாப்பாடு செலவு 6 மாதமே 3 மாதம் தானே ஹாஸ்பிட்டல் பிரச்சனை. சாப்பாடு செலவு பெரிய கஷ்டம். அப்போ வேலைக்கு போகாததால பிள்ளைகளுக்கான சாப்பாடுகள் ஒரு நாளைக்கு 2,500 குறைஞ்ச 2,500 வேணும் நாங்கள் 5 பேரும் சாப்பிட்றதுக்கு. கரண்ட் பில் 3 மாதம் கட்டல, தண்ணி பில் 3 மாதம் கட்டல. இந்த பிரச்சனையை பிறகு எல்லாம் நம்மளுக்காக அவன் எடுக்கிற சம்பளத்தை சாப்பிடுங்க. இவரை இப்படி வச்சிருக்கலாமா? வேற விட்டா அவர் வேலைக்கு போவார். இங்கே காசு இங்கே தட்டுப்பட்டு நீங்கள் சத்தம் போட்டவொடனே நான் வேலையை குழம்பிட்டு போவேன். அந்த இதுக்கு அவன் அந்த அங்கே இதுக்கு விடுறல என்னத்தையா கொடுத்துருந்தாங்கம்மா சமைங்கம்மா. இப்போதான் நிலைமை. இப்போ 2-3 நாளாக கஷ்டம் மாதிரி அவர்கிட்ட ஒன்றும் பெரிய கஷ்டம். அவர் ஒன்றும் பேசுகிறேன் என்னத்தை பேசுகிறேன். அப்போ நான் நேற்று ஜோதிச்சு பார்த்தேன். இவனையும் நம்மளை மகன் கூட கஷ்டப்படுறானே பாவம். அங்கே அப்போ ஒரு நாளும் கடன் கேட்காம கடையில் வேண்ட கங்கர் பேக்கெட் வாங்கிட்டு வரேன். எனக்கு நான் பிளேன் டீ குடிக்கல. நான் டாக்டர் சொன்னால் பிளேன் டீ குடிக்கணும். நான் அந்த கயறு வடிக்குமா பிளேன் டீ குடித்தா அந்த காயங்கள். அப்போ அந்த காயம் தெரியாது உறக்குறது. அப்படி டீ தான் குடிக்கிறேன். அப்போ அதை காரணம் தான் நங்கர் பேக்கெட் வாங்கிட்டு வரேன். அப்போ நான் ஏசினேன், உனக்கு என்னதுக்கு கடன் போடுறது, நீங்களும் தலை பிடிக்கும் என்ன உங்களுக்கு தானே மாறிங்களே எல்லாம் சிவமான திருப்பி வேலைக்கு போடாதானே இப்போ அவதிப்படாங்க. அதுதானே என்ன இப்போ பரவாயில்ல. இப்போ அவரை ஒளிப்படவங்களை பார்த்துக்கொள்கிறாரு. அதான் இப்போ சாப்பாடெல்லாம் இப்போ நினச்ச மாதிரி சாப்பிடல நீங்கள். ஓகே விளங்குது. இப்போ அக்கா தான் இப்போ உங்களை பார்க்குறது என்ன இப்போ என்ன சொல்ல போகிறீங்கக்கா? நீங்கள் இப்போ கணவரை நீங்கள் தான் பார்க்கணும் என்ன. இப்போ என்னென்னு சொன்னால் முக்கியமாக இப்போ இன்னும் பூரணமாக குணமடையலை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு என்ன, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே வந்து இப்போ நான் இந்த நேரத்தில் வந்தது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் அந்த அண்ணனை பார்க்கும்போது அவருக்கு ஃபைனல் ஸ்டேஜ் என்ன சொன்னாங்க. அப்போ அவர் பயலை பேசவே மாட்டார். என்ன சொல்கிற அப்படி ஒரு தாடை அப்படியே வெட்டி எடுத்தாங்க, இன்னொரு தாடையில் அப்படி வந்துருக்கு. அதை வந்து அவர் சீலையால் மறைச்சிருக்கிறாரு. அப்படியே ரத்தம் அப்படியே சீலையே ஒட்டி போயிரு கட்டுக்குள்ள. அப்போ எனக்கு சரியான கவலை இப்போ அவரை பார்க்கக்கூட. இப்போ ஏற்கனவே என்ன ஒரு இப்போ ஆரம்பிக்கக்குள்ளேயே இப்போ உங்களை தொடர்பு கொண்டிருக்க இப்போ அவர் இந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டார்ன்ற மாதிரி தான் நான் யோசித்தேன் நான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குண்ணே. இப்போ அவங்களுக்கு ஆரம்பிக்குது, உங்களுக்கு குணமடையணுமே என்ன. இப்போ பிள்ளைகளுமே இருக்கிறாங்க. இப்போ அக்கா அதை தானே வேண்டி கொண்டு இருப்பீங்க என்ன. நீங்கள் சொல்லுங்க எனக்கு அதை பற்றி. நாங்கள் இனிமேல் வேலைக்கு அனுப்ப மாட்டேன், நான் போய்க்கணும். நான் விட்டு வெளியே போய் நான் பார்த்துக்கொள்வேன் அவரை. நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். நான் டாக்டர் என்னட்ட சொன்னேன், டஸ்ட் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. டஸ்ட் வேலைக்கு அவர் அந்த சுவாதிக்கிற அந்த சீமந்துகள் போனே தானே அவர் உறக்குறாங்கன்னு சொல்லி. நீ இவர் அங்கே நம்மளை விட்டுனா கத்திய சாப்பாடு கொடுக்கலாம் உறப்பிலாம். கொஞ்சம் போகிறது சாப்பிட்டா
அந்த உரைப்பிலும் கூட கொடுக்கணும். இன்னும் கிரந்தி மீன்கள் எல்லாம் கொடுக்கணும். அப்படி அப்போ அதான் ஐயா. இப்போ பூரணமாக குணமுடைய வரைக்கும் இப்போ பாதுகாப்பாக இருங்க. இப்போ ஒரு உதவி ஒன்று கிடைச்சா இப்போ நீங்கள் எதற்காக இப்போ உதவி கேட்பீங்க? எனக்கு மெயின் இப்போ இந்த பிள்ளைகள் டெய்லி 3 நேரம் ஒழுங்காக சாப்பிட்ருக்கணும். மெயின் அதான் எனக்கு முக்கியம். ஒரு கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் கடன் வாங்காமல் இவ்வளோ காலம் கடன் 5 அவத்துடைய வாங்க போகணும். எல்லாரும் சொல்லுவாங்க வேலைக்கு தான் ஓடுவான் விடிய ஊத்தோடு போல அனுப்பிப்பேன் கூப்பிட போயிட்டே இருப்பேன். அதே மாதிரி இதுகளை நீ கடன் எதுவும் வாங்க போகக்கூடாது. இவவும் வேலைக்கு போகக்கூடாது. நீ இருக்கிற மாதிரி நம்ம விடியப்பத்த வச்சாவது இந்த முன்னுக்கு வச்சுதான் விற்கலாம். அப்படியா? தோசையை சுட்டு நான் விற்கலாம். பின்னடத்தோட வடையை கிடையாது பொறிச்சு கிழங்கையை வச்சு நான் ஒருத்த குந்திட்டிப்பேன். அப்போ அது ஒரு மாதிரி இருக்கிற முதலோட நம்ம கூட்டிட்டு போயிடலாம். இதைத்தான் அதுக்குரிய எனக்கு தாரத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்படி எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா நான் சாமான் சட்டியை வாங்கி செஞ்சுட்டேன். அதான் எனக்கு மெயின் பிரச்சனை. எனக்கு இனி வேலைக்கு போக மாட்டேன்ற எனக்கு தெரிஞ்சு. ஆமாம். நான் இப்போ பானை சட்டி இதில் வாங்கி கிழங்கு வடையை பொறிச்சு இதை முன்னு கண்ணாடி போட்டின்னு வச்சு நான் விற்கிறேன். அப்போ நான் முந்தின நாள் போய் கண்ணாடி போட்டு கேட்டேன். 14,000 சொல்கிறேன் அந்த கண்ணாடி போட்டி. எனக்கு அந்த வீட்டில் இருந்து ஏதாச்சும் தொழில் செய்யணும். இவ சாப்பாடுலாம் செய்வா. சாப்பாடு கொடுத்தேன் நான் அந்த மீன் பிடிக்கிறாங்க அந்த அங்கடிக்கு கொடுத்தேன். திரும்பி கேட்குறாங்க அந்த உதவிகளுக்கோ கேட்குறாங்க. என்ன தேவைப்படுது இப்போ? எனக்கு வந்து சமைக்க சாமான்கள் சமையல் சாமான்கள் கொடுக்கணும். சமையல் பாத்திரங்கள் அந்த இதுகள் சமைக்கக்கூடிய அந்த அரிசி சாமான்கள் அதுகள் வேணுன்னு கொஞ்சம் முதல்ன்றது மொத்தமா வாங்கி வச்சாதான் அப்ப நம்மளுக்கு அது கட்டுப்படியா. நீங்க என்ன சொன்னீங்க? கண்ணாடி போட்டி போய் கேட்ட நீங்க கண்ணாடி 14,000 மருதமலையில போய் கேட்டேன். என்னத்துக்கு கண்டு கேட்டேன். நான் எப்படி கிழங்கு வடையில் பொறிச்சு வச்சு முன்னுக்கு வைக்கிறதுக்கு என்னட்ட மேசதிக்கு அதில் வச்சு வைக்கிறதுக்கு. அப்ப கடைசி 13,500 ரூபாய் தான் சொன்னா அந்த கண்ணாடி போட்டி ஒரு தள்ளி திறக்கிறது. பாத்திரம் ஒன்றுக்குள்ள நான் காலையில சாப்பாடு செய்ய மாட்டேன். மத்தியானம் சாப்பாடு பின்னர் சாப்பாடு. இப்போ உங்களுக்கு இந்த உதவிகள் இப்ப நீங்க சொன்னது இப்ப கிடைச்சா செய்யலாம். கட்டாயம் நாளைக்கே செய்யறதுக்கு நான் கிடையாது. நாளைக்கு அப்படித்தான் இருக்கேன். நான் பட்டி கொடுப்பேன். அவடக்கன்னு சமைப்போம். அவ பாசல்லாங்கம்மா எல்லாம் செய்வோம். அப்ப வேற ஏதாச்சும் தொழில்கள்னு சொன்னாலும் இப்ப ஒரு உதவியோடு நாங்க செய்யறோம்னு சொன்னால் அதை கட்டாயமா பிரயோஜனப்படுத்தணும். அதுதான் நான் எதிர்பார்க்கறது. இப்ப இந்த உதவியோட உங்களோட வாழ்க்கையில மாற்றம் பெரிய ஒரு மாற்றம் நடந்து இப்ப பிள்ளைகளை இப்போ நல்லா படிக்க வைக்கணும். என்ன அடுத்தது கேட்குறேன்னு இப்போ சாப்பாடு கூட கஷ்டம்னு சொல்றீங்க. இப்போ பிள்ளைகளுக்கான வகுப்புகளுக்கான காசெல்லாம் எப்படி? அது வகுப்புகளுக்கு அனுப்புறீங்களா? அனுப்புறோம். எப்படி அது ஒரு நேரம் சமைக்காட்டி அந்த காசை கொடுத்து வகுப்புக்கு அனுப்பலாமா? என்ன கூட படிப்பிக்கணும். இதாண்ட முதல் அந்த மற்ற பிள்ளைய நான் இப்படிதான் அப்படி நான் கஷ்டப்பட்டு படிப்பிச்சேன். 4 பிள்ளைகளில் ஒருவங்க திருமணம் செய்துட்டாங்க. இப்போ 3 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் வேலைக்கு போகிறாரு. இப்போ நான் வந்தேன். இப்போ பொடியன் வந்து டைம் போகுதாம் கிளாஸுக்கு. அப்போ போகணுமான்னு இருந்தாங்க. அப்போ நான் யோசிச்சேன். நான் பாருங்க படிப்புக்கு இப்போ முன்னுரிமை கொடுக்குறீங்க தானே. இப்போ வீட்டில் சமைக்கலாட்டியும் அந்த சமைக்கிற காசு எடுத்தாச்சும் பிள்ளைய நீங்க வகுப்புகளுக்கு அனுப்புறீங்க. அது உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தானே. என்ன பிள்ளைகள் என்ன மாதிரி ஆகிடப்படாது. நான் எவ்வளோ காலத்துக்கு இது பண்ணேன்னா கெளிச்சியும் இல்லை. அப்படி சொல்லாதீங்க. எல்லாம் சரியா குணமடைந்து நல்லா இருப்பீங்க. வச்சு தான் இருக்கும் கடவுள் என்று அப்படி யாருக்கும் அநியாயம் செய்யவும் இல்லை. நடக்கிறது அதான் இப்ப நாங்க தார உதவிகளை வந்து நீங்க பிரயோஜனப்படுத்தணும். அதுக்காகத்தான். வேற என்ன செய்ய போறீங்க? இப்ப உறுதியா இருக்கணும் தானே. இப்ப நான் இதைத்தான் செய்ய போறேன் சொன்னா நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம். நிறைய பேர் வீடியோ மூலமா ஒன்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு சமைப்பீங்களா? அந்த மாதிரி கல்யாணம் கட்டிப்பேன். நாங்கள் 27 வருஷம். நான் ஒரு 4-5 வருஷம் நான் அங்காள் இருந்தேன். அந்த ஊர்ல இருக்கோம். நாங்கள் அந்த கடல் மீன் பிடிக்க வராங்க. மாத்திரம் சாப்பாடு கொடுத்துருக்கேன் 3 நேரம். அவங்க மீன் எல்லாம் கூட தருவாங்க எனக்கு. நான் மீன் வாங்கிட்டு வாங்குறேன். அது கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க திரும்பி கேட்குறாங்க. அதை பேர் இப்போ வேலைக்கு போடுறதால கட்ட கஷ்டம் ஏன் சொன்னேன். இப்போ விற்கிறதால சைக்கிளை கொடுத்து கொடுத்தாலும் கொண்டு கொடுத்துட்டு கிளம்பி 2 கண்டுக்கு காசு தருவாங்க. அப்ப என்ன சாப்பாடு மதியம் இரவு உணவு செய்யணும். காலையில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அவங்கள அனுப்ப தானே வேணும். விவாதிக்கிறதால இப்போ பிள்ளைய நான் சைக்கிள் ஏற்றி அனுப்பிடுவேன். பிள்ளை கிளாஸுக்கு விட்டுருக்கு. குழம்பு எத்தனை மணிக்கு கூட்டிட்டு வந்து கொடுக்குறது. பிள்ளைக்கு சைக்கிள் எல்லாம் இருக்கா? இல்லை மானுக்கு தான் இருக்கா. நீங்களா கொண்டு விடுற நீங்க? இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா நாங்க சார உதவியை பயன்படுத்தி நீங்க ஒரு வாழ்வாதார தொழில் ஒன்று செய்ய போறீங்க. அதாவது இப்ப மதிய உணவு இரவு உணவு எங்களை வேலைகளுக்கு வாரவங்களுக்கு இப்ப அண்ணன் சொன்னாரு இப்ப கண்ணாடி பொடி ஒன்று வாங்கி இப்ப கிழங்கு வடை செய்ய போறீங்க.
அதை அவ செஞ்சிருவோம் பின்னத்தில் செய்யலாம். சின்னத்துல வடையை புட்டுகளை வச்சு இடியப்பங்களை வச்சு வச்சா இரவு கறி சொதியில் வச்சு தான் எடுத்துட்டு போவாங்க. இப்போ எப்பயும் கால் பண்ணி எல்லாம் கேட்குற சாப்பாடு செய்ய சொல்லி செய்யறதுக்கு ஒரு உதவி இல்லை. ஆர்டர் வருகுதா? ஆர்டர் என்னென்ன சொன்னீங்க? பாத்திரங்களும் முதல் அரிசி எல்லாம் வாங்கி வைக்கணும். சரி, ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குமே, நான் இப்போ ஒரு உதவி ஒன்று இப்போ அந்த வீடியோ பார்த்து தானே ஒரு வீடியோ ஒன்று போட்டுனேன். இப்போ அந்த வீடியோ பார்த்து தான் தொடர்பு கொண்டிருக்கீங்க. இப்போ ஓகே, இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சரியான முறையில் அதான் இப்போ அது மட்டும் இல்லாமல் பூரணமாக குணமடையணுமே. இப்போ இந்த தொழில் செய்கிறதுக்கான காரணம் வந்து இப்போ வீட்டில் இருந்தால் இருக்கணும். வீட்டில் இருந்து ஒரு அக்கா வந்து பராமரித்து பூரணமாக குணமடையணும். அதான் முக்கியமானது. அந்த நல்ல செய்தியை வந்து நாங்கள் கேட்கணும். அடுத்தது பூரணமாக குணமடைந்ததுக்கு பிறகு நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் அதையும் வந்து நாங்கள் தெரியப்படுத்தணும். அப்போ சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் இருக்குன்னு இப்போ எங்கள் மூலமாக இப்போ இதில் நல்லது நடந்திருக்கு தானே. இப்போ எனக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இப்போ நோய் வந்து குணமடைந்துன்னு நம்மளாம் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த வருத்தத்தாலேயே ஏற்கனவே சந்திச்சவங்க வீடு வளவெல்லாம் வித்துட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. சொந்த வீடு வளவெல்லாம் வித்துட்டு அந்த நோய்க்காக. சரி, ஓகே. இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய ஒரு கட்டன்னு சொல்லலாம். 5000 ரூபா தாள். இப்போ இதில் எவ்வளவு இருக்குன்னு இப்போ ஐயா எண்ணி சொல்லுவார். எண்ணி பாருங்க ஐயா எவ்வளவு இருக்குன்னு. ₹2,00,000. சரிதானே ஐயா? இப்போ ரூபாய் 2,00,000 இருக்கு. சரியா? இப்போ இதை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் இதேமாரி கஷ்டங்கள் வரக்கூடா. சரிதானே? இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ இந்த பணம் கிடைச்சது ஐயா? செஞ்ச உதவி செஞ்சவர்களுக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். இதைத்தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு காட்டு ஒரு 1000 ரூபா காசு சேரத்து கூட ஒரு மனுஷன் இல்லை. பாருங்க படுற கஷ்டம். கோடி கோடி புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். கோடி கோடி புண்ணியம். இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டேனாங்க. இன்னொரு 4 நாளைக்கு செஞ்சுட்டு சாப்பாடு சாப்பிட நாங்கள் உங்களை கூப்பிடுவோம். எங்களை வந்து பாருங்க, எங்களை இப்படி நாங்கள் செய்கிறோம், இதான் எங்களோட தொழில், இதான் இப்படி செய்கிறோம், நாங்கள் இப்படி இருக்கோம். உங்களால் கட்டாயம் வாங்கணும். சரி அண்ணன், அழாதீங்க. சரியா? ஏன் ஆனந்த கண்ணீராக தான் இருக்குமே. இப்போ ஒரு நல்லது ஒன்று நடந்திருக்கு தானே. கோயிலுக்கு தான் போய் முதல்ல ஏற்றிக்கிறாங்க. கோயிலில் உண்டியெல்லாம் முதல்ல போகிறோம்னா தாயார் கடவுளுக்கு செய் ஒரு நாள் ஒரு நாள் காலையில் போய் குழப்பம் உதவியை கண்ணால் உண்ட கண்ணத்தில் வந்து காட்டு ஒரு நல்லவங்க பெரியவங்களுக்கு இப்படி நிலையில் அடிக்கிறேன்னு சொல்லி. இப்போ கடவுள் தான். இப்போ கடவுள் மாதிரி தான் நீங்க இல்ல நாங்க கடவுள் மாதிரி இல்லை. கடவுள் தான் வழிகா அந்த இதெல்லாம் கூட அனுப்பியிருக்காங்க. அதான் கடவுள் தான் வழிகாட்டிருக்கிறாரு. இப்ப இந்த உதவியை வந்து நான் சரியான முறையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். ஆனா உதவி செய்தது இப்போ உதவி செய்ய சொல்லி எனக்கு பணம் அனுப்பினது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மலர்வண்ணன் அண்ணன் மகள் சிந்தி. அவங்க இப்போ அவங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? பெரிய நன்றி. பெரிய கும்பிடலாம். நான் காலத்தோட்டு கும்பிடுது கிடைக்குமான்னு சொன்னா இன்னும் கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். அதுக்கு இன்னும் அதில் கொடுக்கறதுக்கு இறைவன் இன்னும் கொடுப்பாரு. இப்படியா நாக்களை கொடுக்கறதுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. எவ்வளவு கோடீஸ்வரன் இருக்காங்க. இந்த கல்முனையில எத்தனை கோடீஸ்வரன் இருக்காங்க. யாரும் செய்ய மாட்டாங்க. எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கிற உதவி இது. மத்த நோய் மாதிரி இல்லை. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல இந்த நோயை பார்த்தேன். கண்ணால வாராக்களை பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சியா போயிட்டு நம்மளும் இப்படித்தானோ கடவுளே அப்படி பயம் வந்துருச்சு. அதோட உரமா பயந்து போயிட்டு அங்க வாராக்களை பார்த்தா மொக்காடு போட்டுட்டோம். காட்டுறாங்களும் இல்லை. அப்படி டாக்டர் சொல்றாரு அவரை பார்த்து இவரை பார்த்து நீங்க மனதை தளர விடக்கூடாது. இவ்வளவு குணம் அடையும்ன்றது மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அதுதானே
குணமடையும். இப்ப அங்க போய் பார்த்தா உண்மையிலேயே ஒரு மனநிலைமைன்றதே கொஞ்சம் இதா போயிருந்தது. அதுக்காகவே தென்பு பார்க்குறாங்க எங்களை. மற்ற இன்னொரு ஆள் சொல்லுவாங்க கேன்சர் வந்தவர் இவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். இதெல்லாம் காதலையும் எடுக்கப்படும். நீங்க மருந்தை செய்ங்க, வீட்டோட இருங்க, உங்களுக்கு சுகமடைஞ்சே ஆகும். இல்ல கேன்சர் வந்து குணமடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அதான் நீங்க முழுப்புறவை நம்புங்க, கட்டாயமா குணமடை. இப்ப இந்த உதவி கிடைச்சிருக்கு, இப்ப நாங்க வந்து தந்தானே இனிமே உங்களுக்கு எந்த இது ஒரு பிரச்சனையும் வராது. சரிதானே? மருத்துவத்தை சரியா நாங்க செஞ்சுட்டே போயிடமாட்டா நாங்க கொஞ்ச காலத்துக்கு வாழலாம்ன்றது இல்ல. கொஞ்ச காலத்துக்கு இல்ல, நீங்க நீண்ட காலத்துக்கு வாழுவீங்க. இப்ப கட்டாயம் நாங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு உதவி வேற மட்டும் நாங்க எதிர்பார்க்கல. கடவுள் தான் நீங்க. இல்ல அதான் நாங்க கடவுள் இல்ல, அதான் கடவுள் தான் வழி காட்டுறாரு. இப்ப நான் நினைக்கிறது, இப்ப நீங்க சொன்னீங்க தானே, இப்ப கடவுள்கிட்ட போயிட்டு வேணுனீங்க, இப்ப அதனாலதான் இந்த உதவி கிடைச்சிருக்கேன். இப்ப நான் நினைக்கிறது வந்து இப்ப எங்களுக்கு இப்ப கடவுள் அருள் வந்து இப்ப இது போன்று நாங்க நிறைய பேருக்கு உதவி செய்யணும். இப்ப இந்த உதவிகளை வழங்கினவங்களும் அவங்களுக்கு செல்வங்கள் கூடி இப்ப பாருங்க தானே, இப்ப அவங்கள்ட்ட இருக்கிறதுல அவங்க இருக்கிறதுல அவங்க உதவிகள் செய்யறாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் செல்வங்கள் கூடினா இதே போல நிறைய உதவிகள் அவங்க செய்யலாம் தானே. கட்டாயம் இன்னும் கொடுப்பாரு. அதான் இன்னும் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னு சொன்னால் அப்படி எண்ணம் இருக்கிறார்களுக்கு கடவுள் நிறைய கொடுத்தா அவங்க வந்து இன்னும் இது போன்ற நாங்க இப்படி இல்லை நாங்க இதைத்தானே. என்னக்கா நீங்க சொல்ல போறீங்க இந்த 2 லட்சம் ரூபாய் கிடைச்சதுக்கு? பெரிய சந்தோஷம். நான் இந்த தொழில் செய்வேன், சாப்பாடு செஞ்சு இவரை நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். அடுத்தது என்னன்னு சொன்னாலக்கா, இப்ப நீங்க சொன்னீங்க தானே கொஞ்சம் கடன்களை மிரிக்கணும்னு சொல்லி, இப்ப நீங்க அதுகளை முக்கியமா பார்க்காம இந்த காசை வச்சு நீங்க இப்ப ஒரு தொழில் ஒன்று செய்யுங்க. அதன் மூலமா வார மேலதிகமான வருமானத்துக்கு இப்ப உங்களோட பிரச்சனைகளை மற்ற பிரச்சனைகளை நீங்க பார்த்து கொள்ளுங்க. இது வந்து கல்விக்கும் பயன்படணும், அண்ணன் மருத்துவத்துக்கும் பயன்படணும் இந்த 2 லட்சம் ரூபாய். சரியா? இப்ப அதுதான் இப்ப அண்ணனுக்கு பூரணமா குணமடைந்ததுக்கு பிறகு இப்ப எங்களை நீங்க திருப்பி கூப்பிடுங்க, வந்து வீடியோ மூலமாக காட்டுவோம். என்ன சந்தோஷம் தானே எங்களுக்கு. இப்ப அண்ணனுக்கு பூரணமா குணமடைந்தாண்டா. சரியா? கட்டாயம் உங்களை கூப்பிடாட்டி நாங்க இனி யாரை கூப்பிடுறோம்? அப்படி ஒரு நிலையெல்லாம் பெருக்க நாங்க சித்திய சந்தோஷம் மாதிரி பிள்ளைகிட்ட சொன்னோடனே அவைய பெரிய சந்தோஷப்படுவாங்க. அவங்க அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல. என்னப்பா அப்படி யாருப்பா வரட்டும் வந்தாலும் நீங்கள் நீங்க தானே போறீங்க. ஓகே. அதான் இப்போ இந்த நோய் வந்து இப்போ சொன்னார், இப்போ மருத்துவமனைக்கு போன வரான், இப்போ நிறைய பேர் அப்படி வந்தால் வரைய பயந்துட்டாராம். அதான் நல்லதே நடக்கும். இப்போ நீங்கள் பாருங்க, மனசை தளர்வு விடாம நோய் வந்து அதான் இப்போ நோய் இருக்கிறார்கள வந்து தனிமையில விடக்கூடாது. நானும் தான் போய் பார்த்து தான் தானே எனக்கு வருத்தத்தை விட அவங்க இருக்கிறத பார்த்தா யாரை பயமாயி போயிட்டு மைத்தானே கூட அவருக்கு வந்துடும் யோசனை. சரி, ஓகே. இப்போ சந்தோஷம் தானே. இப்போ சரியான முறையில் இந்த உதவியை பயன்படுத்தி நீங்களும் சொல்லி விடுங்களா? அவங்களுக்கு நன்றி, கோடி நன்றி. அந்த அக்காவை தங்கச்சி தெரியல, இல்ல அவங்க உங்களுக்கு மகள் முறை தானே. ஆமா, அப்படியோ அதான் இப்ப சொல்ல போனால் இப்ப மலர் வண்ண மகள் சிந்தியா அப்ப அதான் குடும்பத்துக்கு நன்றி சொல்லணும். இப்ப என்னோடய பேசினாங்க, மலர் வண்ணனோட வைஃப் அக்கா எல்லாம் பேசினாங்க. நன்றி அவங்களுக்கு. நீங்க சொல்லி விடுங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த சந்தோஷத்துல. எனக்கு நான் எதிர்பார்க்கல இவ்வளவு செய்வாங்கன்ட்டு. நன்றி, உண்மையிலே பெரிய நன்றி உங்களுக்கு. சரி, அழாதீங்கக்கா. மேலும் மேலும் உதவி செஞ்சு கொண்டு இருந்தான். நல்லா இந்த புள்ளியோட படிப்பு செலவு தான் வேணும் எனக்கு. இந்த புள்ளியில் 2 பேரை படிப்பு தான் முக்கியம், வேற எதுவும் இல்லை. கடன் தான் பார்த்து கொள்ளுவேன், கடன் எப்படியோ செஞ்சு கொள்வேன். வேற வேலைக்கு அனுப்பல, புள்ளியோட படிப்பு தான் முக்கியம் இருக்கணும். நன்றி அவங்களுக்கு. நன்றி. இந்த நன்றி நாங்கள் கடைசி சாகும் வரைக்கும் மறக்க மாட்டோம். யாராலும் செய்ய இயலாத உதவி தான் இது. இங்கே எத்தனையோ கோடீஸ்வரர் இருக்காங்க, செய்ய மாட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பிச்சை எடுத்து போனால் 10 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்படிதான் இப்போத்தியான காலம் இப்போ. அப்படி உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. இது பெரிய ஒரு விஷயம். கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். சரி, ஓகே. சந்தோஷமா இருங்க. சரியா?
எங்களை ஃபோன் நம்பருக்கு அழைச்சி வந்து எங்களை பிரச்சனையை பார்த்து செஞ்சது உங்களுக்கு நன்றிமா. இல்லை அதான் அழைப்பை ஏற்று நாங்கள் இப்படி செஞ்சு நீங்கள் வந்ததுக்கு மிச்சம் கோடி கோடி முன்னியும் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களை தேடி வந்துருக்கீங்களே, உடனடியாக இந்த எடுத்துருக்கீங்க இந்த முடிவு. அதுதான் பெரிய ஒரு விஷயம். யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. சரி கோல் எடுத்துட்டாங்கன்னே போவோம் இருப்போம் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் அதை செஞ்சு அதை கட்டுமுறை யோசனை அதான் இப்போ பரவாயில்ல. அதான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லிருக்கிறேன். இப்போ உதவி தேவைப்படுறாங்க எங்கே இருந்தாலும் நாங்கள் போவோம்ன்ற மாதிரி திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, அப்போ அந்த மாவட்டங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் போவோம். தூரம் என்று பார்க்குறல. அதே போல தான் இன்றைய தினமும் நாங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து இப்போ மேலும் மேலும் இன்னும் செய்யணும் என்று இப்போ தோணுது தான். பாருங்க, இதை விட வேறு என்னையா பாருங்க எவ்வளோ வாழ்த்துறீங்க. அப்போ ஓகே, சந்தோஷம் ஐயா. இப்போ அதான் இப்போ நீங்களும் இப்படி சொல்லும்போது நீங்களும் எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. இப்போ பணம் அனுப்பின அவங்களுக்கும் இது ஒரு பணம் அனுப்பினவர்களுக்கு கோடி கோடி புண்ணியம். இதை வைக்க நாங்கள் ஒரு நிம்மதியாக இந்த பிள்ளைகளுக்கு சாம்பிடும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இனி வருங்காலத்தில் நாங்கள் இந்த காசுக்குள்ளே நாங்கள் சமாளித்து சாப்பாடுகளை செஞ்சு கடையை சின்ன கடையை போட்டு எப்படியும் நாங்கள் இந்த காசுக்குள்ளே நாங்கள் எப்படியும் ரோலிங் பண்ணி செய்வோம். அது கட்டாயம் நடக்கும். நாங்கள் உங்களை கூப்பிடுவோம். பாருங்க, நாங்கள் நீங்கள் சந்த காசுல நாங்கள் இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கோம். ஒரு கடன் படாமல் ஒன்றும் செய்யாமல் இன்னொரு மனுஷன் அப்படி என்ன அவசியம். சரி, ஓகே, சந்தோஷம் ஐயா. தான் இந்த உதவி மூலமா உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் எதிர்காலத்தில் நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். இப்போ உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் மூலமா நடந்திருக்கு தானே. ஓகே ஓகேங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நானும் எதிர்பார்க்கல இப்போ இவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இப்போ உரியாக்களுக்கு போயிருக்கு தானே, அதான் முக்கியம். நான் பார்த்தது அதுதான், உரியாக்களுக்கு போகணும். அதனால இப்போ வெற்றிகரமாக இப்போ 2 உதவிகளை நான் முடிச்சிட்டேன். ஓகே, சந்தோஷம். நன்றி அண்ணனுக்கு, நன்றி சிஸ்டருக்கு, நன்றி அக்காவுக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கட்டாயமாக எனக்கு தேவைப்படுது. அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.